அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து வமா கானூ முன்தரீன். அல்லாஹ் தஆலா சூரா துஹான்ல கெட்டவங்க பாவிகள் மூத்தானாங்க சொன்னாக்கா அதை வருந்தி வானமும் அழுவாது பூமியும் அழுவாது அப்படின்னு சொல்லி காட்டுறான். இதனுடைய விளக்கத்தை ஒரு மனிதர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்டாரு, வானம் அழுவாது பூமி அழுவாதுன்னு சொல்லப்படுது, என்னங்க இதனுடைய விளக்கம்னு சொல்லி கேட்கும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு முஃமின் அவருடைய நல்ல அமல்கள் அல்லாஹ் கிட்ட போவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா வானத்துல ஒரு வாசலை ஏற்படுத்துறான். அதே போல வானத்துல இருந்து அவருக்கு ரிசக் வருவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒரு வாசலை ஏற்படுத்துறான். எனவே இவர் வஃபாத் ஆயிட்ட பிறகு அந்த வாசல் அந்த இடம் அழுவுதான், ஆஹா இனிமேல் பட்டு இந்த வழியாக அவருக்கு ரிசக் போவாது, அவருடைய அமல் வராது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. மேலும் சொன்னாங்க, முஸ்லிம்கள் தொழக்கூடிய இடங்கள் வருந்துமா, அவர் வஃபாத் ஆயிட்டாரு, இனிமேல் பட்டு இந்த இடத்துல சஜிதா செய்ய மாட்டார் என்பதாக. சுப்ஹானல்லாஹ்.